புதிய தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாரி டிரான்ஸ்போர்ட் உடைய உரிமையாளர் திரு சுப்பிரமணி உள்ளார். அவரிடம் லாரி டிரான்ஸ்போர்ட் குறித்த சந்தேகங்கள், அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் வெங்கடேஸ்வரா லாரி டிரான்ஸ்போர்ட்டோட ப்ரொப்ரைட்டர் விஎல்டி மணி. நம்மளது வந்து விஜயவாடா, ஆந்திரா ஃபுல் அண்ட் ஃபுல்லு, மகாராஷ்டிரா, எம்பி, யூபி சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து 25 டன்னு, 30, 40 டன்னு ஆஃப் பாடி மட்டும்தான் ஓன்லி. ஃபுல் பாடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளோட சர்வீஸ் வந்து எப்பவுமே வந்து சென்னையிலேருந்து மட்டும்தான் ஓன்லி, வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வேறு எங்கேயும் போகாது. உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து நான் கவனித்தேன். ஓட்டுநர்கள் வந்து தங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் வந்து இடமெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற டிரைவருங்க வந்து எல்லாமே என்னோடய வீட்டு மக்கள் மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அவங்களுக்காக தான் வந்து இந்த ஆஃபீஸ் வாங்கி தங்குறதுக்கும், அவங்களுக்கு ஒரு பைக்கு, பாத்ரூமு எல்லாமே எங்கள் எல்லா ஃபெசிலிட்டி. அவங்க ஏதாவது வெளி ஸ்டேட்டுக்கு லோடு ஏற்றி விட்டாலும் அவங்க போயிட்டு வர வரலையும் என்னோடய கண்ட்ரோல் தான். ஏதாவது வழியில் அசம்பவம், ஏதாவது லோடு அசம்பவம் பண்ணாலும் நானே கிட்டேருந்து அவங்களுக்கு பண்ணி கிளியர் பண்ணுவோம். அதே மாதிரி என்கிட்ட வர வண்டியை ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோல் மாதிரி தான். எல்லாம் அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு பார்த்து சாப்பாடுலேருந்து எல்லாமே எங்கள் எல்லா வசதி வாய்ப்போட என்னோடய கம்பெனியில் வந்து நான் வச்சுருப்பேன். இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்? டிரான்ஸ்போர்ட்டு இன்றைக்கி நிர்வாகம் பண்ணோன்னா, இப்போது தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னா கம்பல்சரி தமிழ் தான் தெரியணும். இப்போ ஆந்திரா பார்த்தோன்னா ஆந்திரா லாங்குவேஜ் கம்பல்சரி தெரியணும். அதே மாதிரி மகாராஷ்டிரா பண்ணுறேன் நான். மகாராஷ்டிரா ஹிந்தி தெரியும், தெலுங்கு கொஞ்சம் தெரியும். தெலுங்கு ஆந்திராவுக்கு தெலுங்கு. இப்போ கன்னடான்னு வச்சுக்கோ, கன்னடா மொழி வந்து கற்றுக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து ஆப்பில் லாங்குவேஜ் எல்லாம் இதாகிடுச்சுலாம் கற்றுக்கணும். அவங்கவுங்க கன்னடாவுக்கு வந்து கன்னடா கம்பல்சரி தெரிஞ்சே தான் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த சைடு வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு யாராவது மொழியில் அந்த பேசி இன்னொருத்தர் மீடியேட்டர் வச்சு பேசி இது மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. கம்பல்சரி டிரான்ஸ்போர்ட்டானாவே ஒரு டிரான்ஸ்போர்ட் நிர்வாகம் பண்ணோன்னா அவங்கவுங்க கம்பல்சரி தெரியும். நான் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா பண்ணதுனால அந்த லாங்குவேஜ் ஓகே. கன்னடா பண்ணுறதில்ல, அதனால் கன்னடா இருந்தால் கன்னடமும் பண்ணோம். கம்பல்சரி அவங்கவுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாங்குவேஜ் மோட்டார் ஃபீல்டு கம்பல்சரி தெரியணும். நிறைய பேர் புதுசாக டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஸ்டார்ட் பண்ணது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஆனாலும் இது வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமாக, நான் காலேஜ் படிக்கும்போது 22 வருஷமாக இந்த ஃபீல்டு தெரியும். இதுக்கு வந்து நல்லா கற்றுக்கின்னு ஒரு 10 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு எல்லாருமே தெரியணும். வண்டி ஓனர் தெரியணும், சரக்கு கொடுக்குற ஆளுங்க எல்லாமே தெரியணும். எதுவுமே தெரியாமல் ஏதாவது ஒரு 2 பேர் தெரிஞ்சால் 2 லாரி தெரிஞ்சால் உடனே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணுறவங்க பண்ணது நல்லதாக. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இல்லாமல் அந்த வழியில் வந்து திருட்டு நடக்குது, ஆக்சிடெண்ட் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும். கற்றுங்க, நல்லா வரணும். புதுசாக இருக்கிறவங்க வந்தால் தான். பழைய ஓனர் என்ன அவங்களே சம்பாதிச்சிருந்தாலும் ஆகாது. புதுசாக இருக்கிறவங்க வரணும். அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் கற்றுக்கின்னு பேமெண்ட்டெல்லாம் வச்சுன்னு ஜெனுவனாக பண்ணோம். ஜெனுவனாக பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய லாஸ் என்ன, லாபம் என்ன? நம்மளுக்கு பெரிய லாஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனாலும் பெரிய கெயின் வந்து லாரினால தான் நம்ம இது வரலையும் சம்பாதிச்சுன்னு இருக்கோம். ப்ராஃபிட்டு தான். ஆனாலும் லாஸ் வரும்போது ஆப்போசிட்டில் போய் நின்று அதை ஏற்றுட்டு லாஸும் பார்க்கணும் எல்லாமே. அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs கிட்ட நஷ்டம் வந்துச்சு, திருட்டு போனவொன்னே. அந்த திருட்டுக்கு நான் தான் கட்டி கொடுத்தேன். வண்டிக்காரனுக்கு எதுவும் கேட்கல, இது வரலையும் கொடுக்கல. ஆனாலும் அந்த வண்டி வருது, வண்டி அவங்களுக்கும் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒன்று அதெல்லாம் நடக்க செய்யும். இது இன்சிடெண்ட் நடக்கும். அதனால் பிஸ்னஸ் விட்டு போக முடியாது. ஆனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏதோ டெய்லி பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நன்றி திரு விஎல்டி மணி அவர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.